அனுமதி இல்லையடா. முஸ்லீம் நாடுங்கிற சினிமாக்காரனுக்கு அனுமதி, கூத்தாடிக்கு அனுமதி, மதுபானத்துக்கு அனுமதி, விபச்சாரத்துக்கு அனுமதி, எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டு பொய்யான மார்க்கம் சொன்ன அனுமதி, காலில் விழுவுறதுக்கு சொன்ன அனுமதி, குரான் மட்டும் போதும்ங்கிறான அவங்க கூட அந்த நாட்டில் இருக்கிறான் அவனுக்கு அனுமதி, இந்த 19 கூட அவனும் 4 பேர் காணுவோம் அவனுக்கு அனுமதி. எல்லாராலையும் நாங்க ஒரு ஆள் தர அனுமதி மறுக்கப்படுறோம். அப்ப இதான் சரி. இருக்கிற கொள்கையில எதையும் அவன் கண்டுக்கிற மாட்டேங்கிறான். நம்ம குரான் ஹதீஸ்னு சொன்னா மாத்திரம் தான் அவனுக்கு அலர்ஜியா இருக்கிறது. போயிட்டோமா, போன பிறகு இந்த மாதிரி வீட்டில் பேசிட்டு இருக்கிறோம், மண்டபத்தில் கூட்டம் போட்டோம், ஒரு பஞ்சாயத்து நடக்கல, 3:30 மணி வரைக்கும் அற்புதமான முறையில் நிகழ்ச்சி நடத்தணும், கேள்வி நடத்தணும். நீங்க நாளைக்கு முறையா பர்மிஷன் கேளுங்க, இன்னைக்கு வேணாம் பிரச்சனையாகும் சொன்ன பிறகு 3:30 மணிக்கு நிறுத்திக்கிட்டோம். இது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. நாங்க சனிக்கிழமை போய் சேர்றோம், சனிக்கிழமை ரெஸ்டா இருக்கிறோம், எந்த பிரச்சாரம் பண்ணல. ஞாயிற்றுக்கிழமை தான் நிகழ்ச்சி அறிவித்திருந்தார்கள். இது ஒரு வாரம் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் புரோகிராம் பண்ணிட்டோம். மறுபடி திங்கள் செவ்வாயெல்லாம் புரோகிராம் ஏன் பண்ணலன்னு உங்கள்ட்ட கேட்டா அந்த மக்கள் சொல்றது கண்ணீர் கதை. என்ன, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நாடு மலேசியா. இந்திய அரசாங்கம் கவனிக்க வேண்டும். துபாயில எல்லாம் 8 மணி நேரம் வேலை. உலகத்தில் எந்த நாட்டுக்கு நம்ம நாட்டு லேபர்கள் போனாலும் அவர்களுக்கு 8 மணி நேரம் வேலை. மலேசியாவில் இங்க இருந்து ஒர்க் பெர்மிட்ல போறான் பாருங்க, அவன் காலை 10 இருந்து ராத்திரி 10 வரைக்கும் வேலை செய்யணும். 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று 1 நாள் சம்பளம் கொடுப்பானா? 1 மாச சம்பளம் தான், 1 நாள் சம்பளம் தான். அது ஒரு நாள் என்பது அவர்களுக்கு 12 மணி நேர வேலை. இந்த வேலைக்கு இந்தியா அனுப்பக்கூடாது. முதல்ல மலேசியாவோட அக்ரிமெண்ட் போடணும். எப்படி எங்க நாட்டு மக்களை 12 மணி நேரம் வேலை கூப்பிடுற? நம்ம இந்தியாவோட 12 மணி நேரம் கூட ஒத்துக்குருவானா? அடே, நம்ம நாட்டு குடிமகனை நம்ம நாட்டில் உள்ள நிறுவனங்கள்ல ஒரு அரசாங்க நிறுவனத்தில் 12 மணி நேரம் வேலை பார்த்தா கம்யூனிஸ்ட்காரன் ஒத்துக்குருவானா? இந்த நாட்டு மக்கள் ஒத்துக்குருவாங்களா? அப்ப வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொழுது இந்த மலேசியாவுக்கு செல்லக்கூடிய மக்களை கசக்கி பிழிகிறதுக்காக வேண்டி வேலைக்கு எடுக்கிறார். 12 மணி நேரம் வேலைக்கு அனுப்புறார்கள். அப்பதான் சொன்னாங்க, உங்க நாடு மாதிரி இல்ல, இது துபாய் மாதிரி இல்ல, இது சவுதி மாதிரி இல்ல, இது அமெரிக்கா பிரிட்டன் மாதிரி கிடையாது. இங்க 12 மணி நேரம் வேலை. அப்ப 10 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்தான்னா ராத்திரிக்கு எங்க கூட்டம் போடுறது? எப்படி வருவான் அவன்? மர காலையில் 10 மணிக்கு ஓடணுமே. அப்ப 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டான்னா ஒரு 2 மணி நேரம் பயானுக்கு வருவான். 10 to 10 வேலை செய்யறவன். இனிமே புரோகிராம் அடுத்த ஞாயிறு தான். டெய்லி எல்லாம் இந்த நாட்டில் புரோகிராம் நடத்த இயலாது, நடத்தினா மக்கள் வர இயலாது, பணக்காரன் தான் வர இயலும். ஏழைபாளைகள் லேபர்கள் வர முடியாது, அவர்களுடைய வேலைப்பள் அப்படி இருக்கு என்று எங்கள்கிட்ட சொல்றாங்க. அதனால ஞாயிறு புரோகிராமுக்கு அப்புறம் மறு ஞாயிறுக்காக நாங்கள் காத்திருந்தோமே தவிர எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்படவும் இல்லை, ரத்து செய்யப்படவும் இல்லை. அப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு சும்மாதானே இருக்கிறோங்கிறதுக்காக வேண்டி அங்க உள்ள ஒரு சகோதரி வீட்டில் விருந்து கலைக்கிறார்கள். விருந்துக்கு போறோம். 20 பெண்கள் அங்க இருக்கிறார்கள். அந்த வீட்டை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள். ஒரு 7-8 ஆண்கள் இருக்கிறார்கள். நாங்க ஒரு 7-8 பேர் போயிருக்கிறோம். ஒரு 15 மொத்தம் சேர்ந்து ஒரு 15 ஆண்கள், ஒரு 20 பெண்கள். ஒரு விருந்து. அந்த நாட்டில் ஒரு பிரியாணி விருந்து போட்டார்கள், அதை சாப்பிட்டோம். அப்புறமேல நாட்டு நடப்பு, மார்க்க விஷயங்கள், கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. திடீர்னு வந்துட்டாங்க, படைய கொண்டா நிப்பாட்டாங்க. என்ன பட? நாங்க இஸ்லாத்தை கெடுப்பதற்காக, இஸ்லாத்தை விமர்சிப்பதற்காக ஒரு சதி திட்டத்தோடு இங்க குழுமி இருக்கிறோம். நீங்க மார்க்கத்துக்கு தப்பான மார்க்கத்தை போதிக்க வந்திருக்கிறீங்க, நாங்கெல்லாம் ஒழுங்கான மார்க்கத்தில் எங்க நாடு போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னை விசாரிப்பதற்கு அந்த சரியா கோர்ட்ல இருந்து அதுக்குன்னு சிலரை போட்டிருக்கலாம். அது தனி போலீஸ். அது போலீஸா இருந்தாலும் அவர்கள் மார்க் அடிப்படையில் உள்ளதை கவனிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்னை விசாரிக்கிறார்கள். வெளியில உள்ளவங்க எவ்வளவு ஃபைட் பண்றாங்க. கடைசியா நாங்கள் காவல் நிலையம் அழைத்து சென்றுதான் விசாரிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களை அழைத்து சென்றார்கள். ஆனா என்னை கார்ல உட்கார வைத்து விட்டார்கள். உள்ள ஸ்டேஷனுக்குள்ள நான் போகவில்லை. என்னை அழைத்து விருந்து கொடுத்த பெண்கள் தான் போய் வாக்குமூலம் கொடுத்து நாங்க புரோகிராம் நடத்தல விருந்து தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன உடனே, இருந்தாலும் நீங்கள் ஷரியத் கோர்ட், அதாவது இஸ்லாம் சம்பந்தப்பட்டதை விசாரிப்பதற்காக அங்க ஷரியத் கோர்ட் இருக்கிறது. என்னது அது இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறேன். அந்த மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலம், நம்ம இந்தியாவில் மாதிரி பல மாநிலங்கள் இருக்கிறது, ஒரு மாநிலத்தில் மாத்திரம் மதுஹபு, தரீகா, காலில் உழுவுறது, தாயத்து, தட்டு, தகடு எல்லா அனாச்சாரத்தையும் மார்க்கம் என்று நம்பக்கூடிய மாநிலம்
சிலாங்கூர்ங்கிற ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட். இன்னொரு ஸ்டேட் இருக்கிற கலந்தான். அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுதியில் இருக்கிற மாதிரி மதுஹப் கிடையாது, தர்கா கிடையாது, தாயத்து கிடையாது, தட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு மாநிலம் அங்க இருக்கிறது. மீது உள்ள மாநிலங்கள் எல்லாம் இந்தியா மாதிரி மதச்சார்பற்ற மாநிலங்கள். மத ரீதியாக அவர்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. இப்ப நாங்க இந்த விருந்துக்கு போனது எந்த மாநிலமா போச்சுன்னு சொன்னா, மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், சத்தியம் குர்ஆன் ஹதீஸ், அசத்தியம் கிருஷ்ணாம்பேட்டை, நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் வழியில் துளசேந்திரபுரம், இதுதான் இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை பாடி, இஸ்லாத்தில் நுழைந்த வரதட்சணையும் அதனால் ஏற்பட்ட விபரீதமும் பெரியப்பட்டினம், தூதர் காட்டிய வழி மதுரை, ஏகத்துவமும் தூதுத்துவமும் மும்பை, அழிவை நோக்கி மும்பை, முஸ்லிம்கள் மத்தியில் நுழைந்த தீமைகள் மும்பை, இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் வந்தவாசி, ஈமானில் உறுதி வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள், முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீட்டின் நிலை மூர்த்தரு, மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வாழ்வே இம்மையின் லட்சியம் லால்பேட்டை, டிஎன்டிஜேயின் அரும்பணிகள் கோபிச்செட்டிப்பாளையம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மதுரை 2006 மற்றும் முத்துப்பேட்டை, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் யாசர்பாடி, பிஜேயின் கேள்வி நேரம் சிதம்பரம் மற்றும் பெங்களூர். சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், இஸ்லாமும் நகைச்சுவையும், இஸ்லாம் கூறும் நிர்வாகம் துபாய், முஸ்லிம்கள் முன்னேறாதது ஏன் கடலூர், இஸ்லாத்தின் பார்வையில் தலாக் பாபநாசம், இஸ்லாம் கூறும் அறிவியல் உண்மைகள் அம்பத்தூர் மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட் 81 அங்கப்பநாயக்கன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 9444360006 9380459819. இன்னொரு ஸ்டேட் இருக்கிற கலந்தான். அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுதியில் இருக்கிற மாதிரி மதுஹப் கிடையாது, தர்கா கிடையாது, தாயத்து கிடையாது, தட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு மாநிலம் அங்க இருக்கிறது. மீது உள்ள மாநிலங்கள் எல்லாம் இந்தியா மாதிரி மதச்சார்பற்ற மாநிலங்கள். மத ரீதியாக அவர்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. இப்ப நாங்க இந்த விருந்துக்கு போனது எந்த மாநிலமா போச்சுன்னு சொன்னா, இதெல்லாம் நியாயப்படுத்துவான தாயத்து, தட்டு, பேய், பிசாசு, பில்லி, சூனியம், இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுவதை எல்லாம் இஸ்லாம் விளங்கி வச்சிருக்கிறானே, அந்த மாநிலத்துல தான் விருந்துக்கு போயிட்டோம். பாயிண்ட் விளங்குதா? விருந்துக்கு போன மாநிலம் எதுன்னு கேட்டா, இங்க இருந்து பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு போன மாதிரி, இங்க இருந்து கேரளாவுக்கு போன மாதிரி, நாங்கள் கோலாலம்பூர்ல இருந்து விருந்துக்கு போன ஊர் அந்த மாநிலத்தில் இருக்கிறது. வந்தது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்கு வரல, அந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஆட்கள் தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் நியாயப்படுத்தக்கூடியவங்க. கபர் வணங்கலாம், காலில் விழலாம், தாயத்து தட்டெல்லாம் செய்யலாம் என்கிற மாதிரி கொள்கை உடையவர்கள். அழைத்தது நாளைக்கு நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். என்ன கோர்ட்டு? கோர்ட்னா கிரிமினல் கோர்ட் அல்ல, ஷரியத், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரியா நடக்கிறோமா இல்லையான்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு கோர்ட் வைத்திருக்கிறார்கள். அதுவும் நீங்க ஆஜராக வேண்டும் என்று சொல்லி ராத்திரி கூட்டு போய் ராத்திரியை விட்டு விட்டார்கள். ஒரு வழக்கம் போல ஒண்ணும் செய்யல, ஒரு ரெக்கார்டும் இல்ல. அந்த பெண்கள் நாங்கள் கூட்டு வர்றோம்னு சொன்னாங்க, அதை அனுப்பி விட்டார்கள். சொன்னபடி காலையில போனோம். காலையில போனால் அங்க தமிழ் மக்களை விசாரிப்பதற்காக வேண்டி தமிழ் மொழியில உலமாக்கள் இருப்பார்கள், மலாய் மக்கள் விசாரிப்பதற்காக வேண்டி மலாய் மொழி பேசக்கூடிய உலமாக்கள், அது ஒரு ரீஜன் தனியா வச்சிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் விசாரிப்பதற்காக வேண்டி அதுக்கு சில ஆங்கில உலமாக்கள் இருக்கிறார்கள். நாங்க தமிழ்நாடு என்று சொன்ன உடனே எங்களுடைய செக்ஷனுக்கு அனுப்பப்படுகிறது. நாங்க போன உடனே இந்த மாதிரி குற்றவாளி கூண்டெல்லாம் நிப்பாட்டெல்லாம் விசாரிக்க கிடையாது. கண்ணியமா ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டிருந்தார்கள். கண்ணியமா சுத்தி அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். எனக்கு சூப்பரான ஒரு சோபா போட்டு என்னை உட்கார வைத்தார்கள். அவர்களோட 2 பேரும் சேர்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு சோபா போட்டு இருந்தார்கள். கண்ணியமான முறையில் உட்கார்ந்து நாங்க சிலது உங்கள்கிட்ட விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? உங்க நாட்டிலிருந்து அமமுக என்ற இயக்கத்திலிருந்து தமிழ் அன்சார் ஒரு பையன் வந்திருந்தான். பையன் தான் அவர் சொன்னாரு. அந்த ஷரியத் கோர்ட்ல விசாரிக்கக்கூடியவர் சொன்னாரு, தமிழ் அன்சார் ஒரு பையன் வந்திருந்தான், அவன் இப்படி ஒரு ஃபைலை தந்திருக்கிறான், உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான், இதுதான் நாங்க விசாரிக்கணும் என்று ஒரு ஃபைலை தூக்கி போடுறாங்க. அப்பதான் விளங்கிக்கிட்டோம், இது இங்கே இருந்துதான் அவ்வளவு இயக்கப்பட்டிருக்கிறது. சில பணக்காரர்களை பிடித்து, சில கேடுகட்ட காசுக்கு எதுவும் செய்யக்கூடியவர்களை பிடித்து, இவங்களை அங்கிருந்து எப்படியா காலி பண்ணிருங்க என்று சொல்லி, நம்மளை பத்தி இங்க உள்ள ஜமாஅத் உலமாவுல போட்ட நோட்டீஸுகள், நம்மளை பத்தி பல மதரசாக்கள்ல போட்ட பிரசுரங்கள், இதுகளை எல்லாம் அப்படி ஒன்னா திரட்டி இதை கொண்டு பண்டார கொண்டே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னோட அந்த மொத்த ஃபைலையும் படிச்சுட்டு அந்த விசாரணை அதிகாரியா இருக்கக்கூடிய லத்தீப்ங்கிற அந்த ஆலிம், அந்த உஸ்தாத், அவர் ஒரு தொகுத்து வச்சிருக்கிறார் பட்டியல். இந்த ஃபைல்ல உள்ளத நான் பட்டியலா வச்சிருக்கிறேன், இதுல எல்லாம் அடங்கி போச்சு, இதைத்தான் நான் உங்கள்ட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, நீங்க இந்துக்களுக்கு ஏஜெண்டாக செயல்படுகிறீர்கள். எனக்கு அங்க ஒரு குற்றச்சாட்டு,
நீங்க அந்த நாட்டில் இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்க, அது முஸ்லீம் நாடுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்துக்களுக்கு ஏஜென்ட் ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தா நம்மள கேஸ்ல ஈஸியா சிக்க வச்சிடலாம். அதுக்காக எப்படி போட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா, இந்துக்களுக்கு இவர் ஏஜென்ட், இந்து மதத்து கொள்கையை இஸ்லாத்துக்குள்ள நுழைச்சு முஸ்லிம்களை இந்துவாக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறான் முதல்ல அந்த ஆள். ரெண்டாவது, கோயம்புத்தூர்ல வாசிக்கிட்டு இருக்கிறாரு, கோயம்புத்தூர்ல குண்டு வைத்ததுக்கு நீங்க தான் காரணம், நீங்க தீவிரவாதத்தை தூண்டுகிறீர்கள் சொல்லி இந்த ரெண்டு சொன்ன உனையே கொஞ்சம் நிறுத்துங்க. நான் சொன்னேன், இத ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கள, இது ரெண்டையும் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு விளங்கலையா? ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டு முரணா இல்லையா? இந்துவுக்கு நான் ஏஜெண்டா இருந்தா இந்துவை கொள்றதுக்கு நான் எப்படி குண்டு வைப்பேன்? இந்துவை அழிக்கிற குண்டு வச்சவனை எப்படி இந்துக்கள் ஏஜெண்டா நியமிப்பாங்க? எழுதி கொடுத்ததான் அந்த கிறுக்கு பைய கொடுத்தாண்டா நீங்களா சிந்திக்க மாட்டீங்களா? நான் நிறுத்தி கேட்டேன், ஏண்டா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இல்லையா? நான் இப்படி கேட்கிறேன், ஏங்க இப்படி சொல்றீங்களா? கேட்கறீங்களே, இது கேட்காம உங்களுக்கு தெரியுமே ஒரு விஷயம் சத்தியமா அசத்தியமாங்கிறதுக்கு பெரிய அளவுகோல் முரண்பாடு தான். அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டுச்சுன்னு வைங்க, பொய், வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம், யாரையும் கூப்பிட வேண்டாம். அப்ப நான் சொன்னேன், இந்துக்களுக்கு ஏஜெண்டாக நான் இருந்தால் அந்த இந்துக்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், குண்டு வச்சிருக்க மாட்டேன், அவர்களுக்கு சார்பா நான் இருந்திருப்பேன். நான் குண்டு வச்சது நெசமா இருந்தா ஒரு குண்டு வச்சவனை தானா ஏஜெண்டா நியமிப்பான், அவனை அழிக்கிறதுக்கு குண்டு வச்சிருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி ஏஜெண்டா நியமிப்பான விட ஓகே, ஒரு அந்த ரெண்டு கேள்வி முடிஞ்சு போச்சு. ஒரு கொஸ்டின்ல நினைச்சு சொல்லிக்கிட்டு வரும்போது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்தவர் கேட்கிறாரு, நீங்கள் மார்க்க ரீதியாக சில தவறான கொள்கைகளை உங்கள் நாட்டிலே பிரச்சாரம் செய்கிறீர்கள் அப்படின்னு புகார் தந்திருக்காரு. நான் சொன்னேன், இதை கேட்க உங்களுக்கு அதுக்கு முன்னு சொல்லிடுறேன், விசாரணைக்கு போகும் பொழுது நம்ம மேல அன்பு உள்ள சகோதரர்கள் சில பேர் சொன்னாங்க, இவங்க ஒரு காட்டு மிராண்டியான ஒரு ஆளுக்கு என்ன வேண்டாலும் ஏதாவது செஞ்சு போடுவாங்க, ஒண்ணும் இல்லாதெல்லாம் உள்ள பிடிச்சு வச்சிருவாங்க. அதை நான் கண்ணால கண்டேன். விசாரிச்சு இந்திய மக்கள் எவ்வளவு தமிழ் மக்கள் அங்க கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு 50,000 பேர் சிறை கூட்டணியில மலேசியாவில் இருக்கிறார்கள், 50,000 பேர். அது பின்னாடி நாங்கள் அதற்குரிய போராட்டத்தை ஒன்று அறிவிக்க போறோம், அவருடைய குடும்பங்களை எல்லாம் திரட்டி பின்னாடி வச்சுக்கிறோம். அப்ப இவங்க எந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு அரசாங்கம் இது, அதனால நீங்க என்ன செய்யுங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க. அவங்க விசாரிச்சாங்க என்று சொன்னா, நாங்களும் சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லி கொடுங்க, என்ன மதுகப்னு கேட்பாங்க, சாதி மதுகப்னு சொல்லி கொடுங்க, பேசாம அனுப்பி விட்டுருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி எனக்கு சொன்னார்கள். நான் சொன்னேன், அப்படி இருந்தா நான் என்னைக்கு 80ல காணாம போயிருப்பேன். இவ்வளவு பெரிய பாதையை நான் கடந்து வந்திருக்க தேவையில்லை. அவர்கள் கேட்பார்களே, ஆனால் மதுகபை கேட்டால் மதுகபை எதிர்ப்பவன் என்றுதான் நான் சொல்வேன், மதுகபு தப்பு என்று நான் வாதிடுவேன். அதுக்காக வேண்டி அவர்கள் சிறையில் அடைப்பார்களே, ஆனால் அதை மன மகிழ்வோடு நான் ஏத்துக்கிறேனே தவிர பாக்கணும் சொல்லி காட்டினார். என் சகோதரர்கள் மத்தியில் நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு அன்புல சொல்றீங்க, நான் ஒரு கொள்கைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், ஒரு காலத்திலும் இவர்கள் என்னை விட வேண்டும் என்பதற்காக நான் பொய் சொல்ல முடியாது என்று நான் சொல்லிட்டு உள்ள போறேன். போனோட கேட்கிறார்கள், கேள்வியை கேட்கிறாங்க, நீங்கள் இந்தியாவில் என்னென்ன சில கொள்கைகளை சொல்லி பட்டியல் போடுறேன், சில கொள்கைகளை சொல்லி இதையெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் சொன்னாங்க. நான் சொன்னேன்,